அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சூத்திரம், ஏஜேஎஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க 64 விதிகள், ஜாதக பலன் பார்க்க 64 விதிகள். திருமண பொருத்த திறவுகோல். ஆண்களே, நீங்கள் மிகவும் உஷாராக இருங்கள். ஏன் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த ராசி கட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் உடம்பு. இந்த உடம்பானது தான் ராசி கட்டமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராசி கட்டம்தான் உடம்பு, உடம்பு தான் ராசி கட்டம் அப்படின்னு முதல்ல நம்ம கவனமாக அதை நிலைநிறுத்திக்கணும். இந்த உடம்பானது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, நாம் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய எல்லாவற்றையும் எங்கே வைத்திருக்கிறோம் என்று கேட்டால், இந்த உடம்பிலே தான் வைத்திருக்கிறோம். இதை வள்ளல் பெருமான், ராமலிங்க அடிகள் என்று சொல்லக்கூடிய எனது குருநாதராகிய வள்ளல் பெருமான் எப்படி அதை நமக்கு உணர்த்துகிறார் என்று பார்த்தால், பெட்டி இதில் உலவாத பெரும் பொருள் உண்டு, அதனை திறந்து எடுக்க முயல்கின்றேன், அட்டி செய்ய நினையாதீர் அப்படி சொல்றார். பெட்டி இதில் உலவாத பெரும் பொருள் உண்டு. என்னுடைய பிறவி எப்பொழுது முதல் பிறவியாக எனக்கு தோன்றியதோ அப்பொழுது முதல் இந்த க்ஷணத்திலே நான் இருக்கும் இந்த பிறவி வரையிலே நான் சேகரித்த என்னுடைய எல்லா அபிலாஷைகளையும், எனது வினைகளையும், எனது பொருள்களையும் எல்லாவற்றையும் நான் ஏதேனும் ஒரு இடத்தில் வைத்திருக்க வேண்டும் அல்லவா? அந்த பெட்டி தான் இந்த உடம்பு. எனவே நான் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய எல்லா பொருள்களும், நல்வினையோ தீவினையோ எந்த வினையாக இருந்தாலும் அதை நான் எங்கே வைத்திருக்கிறேன், வைத்து பூட்டி வைத்திருக்கிறேன் என்று சொன்னால், இந்த உடம்பிலே தான் அதை வைத்து நான் பூட்டி வைத்திருக்கிறேன். எனவே இந்த பெட்டியிலே இருக்கக்கூடிய இந்த வினைகளை எல்லாம் அந்த பெட்டியை திறந்து அதில் இருக்கக்கூடிய எல்லா வினைகளையும் நான் முழுமையாக அனுபவித்து விட்டாலோ, புதிய வினைகளை எதையும் சேகரிக்காமல் அந்த பெட்டியில் வைத்து நான் பூட்டாமல் அந்த பெட்டியை நான் காலியாக வைத்திருப்பேனேயானால், அப்பொழுது எனது பிறவி பிணியானது அங்கே முடிவடைகிறது என்று கூறுகிறார். எனவே யார் ஒருவரும் தான் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய எண்ணங்களை, ஆசைகளை, வினைகளை எங்கே வைத்திருக்கிறோம் என்று பார்த்தால், அது இந்த பெட்டியாகிய உடம்பில் தான் வைத்திருக்கிறோம். எனவே உடம்பு எப்பொழுது பரிசுத்தமாக மாறுகிறதோ அப்பொழுதுதான் அவருடைய வாழ்க்கையானது முக்தி நிலைக்கு எடுத்து செல்கிறது என்று கூறுகிறார். இப்பொழுது ஒரு தனி மனித ஜாதகம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ராசி கட்டம்தான் உடம்பு, உடம்புதான் ராசி கட்டம் என்பதை அப்பா ஜோதிட சூத்திரமானது உங்களுக்கு மிகவும் அழுத்தம் திருத்தமாக கூறுகிறது. அந்த விதிகளின்படி இந்த உடம்புதான் ராசி கட்டமாக இருக்கிறது, ராசி கட்டம்தான் இந்த உடம்பாக இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு நீங்கள் இந்த பலனை பார்க்க தொடங்கினால், உங்களுக்கு நேர்மையான, உண்மையான, தத்துவ ரீதியான இயற்கை உண்மை விளக்கமானது நமக்கு கிடைக்கும். நீங்கள் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்திலே பிறந்தவராக இருந்தால், சூரியனுடைய நட்சத்திரத்திலே நீங்கள் பிறந்தவர். சூரியன் இங்கே சூரியனுடைய நட்சத்திரமாகிய உத்திரம் நட்சத்திரத்திலே இருந்து அவருடன் எந்த கிரகம் கூடியிருந்தாலும் கூட அந்த கிரகம் சூரியனுக்கு தனது பலனை கொடுத்துவிடும். இப்பொழுது சூரியனுடைய நட்சத்திரத்திலே ஒரு பெண் பிறந்திருந்தாலும் சரி, ஆண் பிறந்திருந்தாலும் சரி, கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், கிருத்திகை அதாவது சூரியனுடைய நட்சத்திரத்திற்கு 7வது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம், அதை சேர்க்கக்கூடாது என்பது பொதுவான விதி. அப்படியானால்
ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவர் கிருத்திகையில் பிறந்திருந்தாலும், உத்திரத்தில் பிறந்திருந்தாலும், உத்திராடத்திலே பிறந்திருந்தாலும் கூட, அப்போது கிருத்திகை நட்சத்திரம் என்று வைத்துக்கொண்டால் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 7வது நட்சத்திரமாக வரும். உத்திரமாக இருந்தால் கேட்டையானது வரும். உத்திராடமாக இருந்தால் இங்கே ரேவதியாக வரும். ஆக 7வது நட்சத்திரம் என்பதை சேர்க்கக்கூடாது என்று பொருள். ஆனால் அந்த 7வது நட்சத்திர அதிபதியாகிய புதன் சூரியனுடன் கூடி, ஒரு பாதத்தில் சூரியனுடன் கூடி சூரியனுடைய நட்சத்திரத்திலே வசியமாகி இருப்பதால் இப்பொழுது அந்த 7வது நட்சத்திர அதிபதியாகிய புதன் சூரியனுக்கு கட்டுப்பட்டவராக இருக்கிறார். தனது பலனை சூரியனுக்கு அவர் முழுமையாக கொடுத்து விட்டார். எனவே சூரியனை மீறி அந்த புதனானவர் எந்த தீமையையும் செய்ய முடியாது. எனவே 7வது நட்சத்திரமாக இருந்தாலும் கூட அந்த புதனானவர் சூரியனுக்கு கட்டுப்பட்டவர், சூரியனுக்கு அடங்கியவர், சூரியனுக்கே தனது பலனை கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். எனவே அங்கே வதையானது இங்கே வேலை செய்யாது. புதன் சூரியனுக்கு கட்டுப்பட்டவராகிறார் என்று பார்க்கிறோம். அதுபோல சந்திரனுடைய நட்சத்திரத்திலே நீங்கள் பிறந்தவராக இருந்தால், சந்திரன் அதாவது ரோகிணி, அஸ்தம், திருவோணம், அதிலே இங்கே ரோகிணி நட்சத்திரத்திலே சந்திரன் இருக்கிறார். அதே வீட்டிலே அந்த வீட்டு அதிபதியான சுக்கிரனும் ரோகிணி நட்சத்திரத்திலே சந்திரனுடன் கூடியிருக்கிறார் என்று சொன்னால், இப்பொழுது சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறார், சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். சுக்கிரனோ சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கக்கூடிய காரணத்தினால் சுக்கிரன் தனது பலனை சந்திரனுக்குத்தான் கொடுப்பார், வேறு யாருக்கும் அவரால் கொடுக்க முடியாது. எனவே சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே பிறந்தவரை கணவனாகவோ மனைவியாகவோ நீங்கள் உங்களுடைய மனைவியாக பரணி, பூரம், புராடம் நட்சத்திரத்திலே பிறந்தவரை திருமணம் செய்து கொண்டால் ஒரு நாளும் உங்களை விட்டு அவரால் பிரியவே முடியாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலே நீங்கள் பிறந்தவராக இருந்தால், மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரத்திலே பிறந்தவராக இருந்தால், செவ்வாய் புதனுடைய வீட்டிலே மிருகசீரிஷம் நட்சத்திரத்திலே அமர்ந்திருக்கிறார், சுயசாரம் பெற்றுக்கொண்டார். எனவே அந்த வீட்டு அதிபதியாகிய புதன் செவ்வாயின் நட்சத்திரத்திலே ஏறி செவ்வாயுடன் கூடியிருப்பதால் செவ்வாய்க்கும் புதனுக்கும் பகை என்பது இங்கே மாறி, புதனானவர் செவ்வாய்க்கே தனது பலனை முழுமையாக கொடுக்கக்கூடிய காரணத்தினால் புதன் செவ்வாயாக மாறினார். அங்கே பகை வேலை செய்வதில்லை. எனவே செவ்வாயின் நட்சத்திரத்திலே பிறந்தவர் புதனுடைய நட்சத்திரமாகிய ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவரை திருமணம் செய்து கொண்டால் பிரியாமல் வாழ்க்கை துணை உண்டாகும். அதுபோல புதனுடைய நட்சத்திரத்திலே பிறந்தவராக இருந்தால், புதன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கேட்டை நட்சத்திரத்திலே இருக்கிறார். கேட்டை நட்சத்திரத்திலே புதனுடன் கூடி ராகு பகவான் இருக்கிறார், உச்சம் பெற்ற ராகு பகவான். புதனும் ராகுவும் கூடினால் ராகுவே மிகுந்த பலசாலியாக இருப்பதால் புதனானவர் ராகுவுக்கு கட்டுப்பட்டவரா என்று கேட்டால் நிச்சயமாக அந்த விதிப்படி அப்படித்தான். ஆனாலும் கூட ராகு பகவான் உச்சம் பெற்ற நிலையில் புதனுடன் கூடி புதன் சாரத்திலே ஏறி இருப்பதால் அந்த ராகு பகவான் தனது உச்ச பலனை புதனுக்குத்தான் கொடுப்பார். எனவே புதன் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் ராகுனுடைய நட்சத்திரமாகிய திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவரை திருமணம் செய்து கொண்டால் ராகு தனது உச்ச பலனை புதனுக்கு கொடுப்பார். யோகங்கள் பல மடங்காக உயரும். கணவன் மனைவி பிரியாமல் வாழ்க்கை துணை உண்டாகும். அடுத்ததாக குருனுடைய நட்சத்திரத்திலே நீங்கள் பிறந்தவராக இருந்தால் பாருங்கள், இங்கே குரு பகவான் குருனுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறார். பூரட்டாதி நட்சத்திரத்திலே குரு பகவான் இருக்கிறார். உங்களுடைய ஜன்ம நட்சத்திரம் அதாவது புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரத்திலே நீங்கள் பிறந்தவராக இருந்தால் குரு சுயசாரம் பெற்று இங்கே சனி பகவானுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். அவருடன் சனி பகவான் அவருடன் கூடியிருப்பாரே ஆனால் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 2 பேரும் சேர்ந்திருக்காங்க. அப்போ சனி பகவான் குருவுடன் கூடியிருக்கிறார், குரு சாரத்திலே இருக்கிறார். இப்பொழுது சனி பகவான் குருவும் கூடி, சனியும் குருவும் கூடி சனி பகவான் குருவுடைய நட்சத்திரத்திலே கூடியிருந்தால் சனி பகவான் என்பவர் தனது பலனை குருவுக்குத்தான் கொடுப்பார், வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது. எனவே சனியின் நட்சத்திரத்திலே பிறந்தவராகிய பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவரை திருமணம் செய்து கொண்டால் பிரியாமல் வாழ்க்கை துணை உண்டாகும் அப்படின்னு பார்க்கணும்.
நாள். அதுபோல் சுக்கிரனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். சுக்கிரனுடைய நட்சத்திரம்னா பாருங்கள், இங்கே சுக்கிரன் பரணி பூரம் புராடம் நட்சத்திரத்திலே பிறந்தவராக இருந்தால் சுக்கிரன் செவ்வாயின் வீட்டிலே பரணி நட்சத்திரத்திலே அமர்ந்திருக்கிறார். அந்த வீட்டு அதிபதியாகிய செவ்வாயும் பரணி நட்சத்திரத்திலே சுக்கிரனுடன் கூடியிருக்கிறார். இப்பொழுது சுக்கிரன் சுயசாரம் பெற்றிருக்கிறார். அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே இந்த வீட்டு அதிபதியான செவ்வாயும் கூடியிருக்கிறார். எனவே செவ்வாய் தனது பலனை சுக்கிரனுக்குத்தான் கொடுப்பார், வேறு யாருக்கும் கொடுக்கவே முடியாது. எனவே சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே பிறந்தவராக இருந்தால் செவ்வாயினுடைய நட்சத்திரமாகிய மிருக சீரிசம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்திலே பிறந்தவரை திருமணம் செய்து கொண்டால் பிரியாமல் வாழ்க்கை துணை உண்டாகும் அப்படிங்கிறத பற்றி இங்கே பார்க்குறோம். நெல்லி அதுபோல சனியினுடைய நட்சத்திரத்திலே ஒருவர் பிறந்தவராக இருந்தால் மீனராசியிலே சனி பகவான், உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். ஜன்ம நட்சத்திர அதிபதி பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே நீங்கள் பிறந்தவராக இருந்தால் அந்த சனி பகவான் சுயசாரம் பெற்று அங்கே அமர்ந்திருக்கிறார். அவருடன் கேது பகவான் கூடி, கேதுவும் சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே அமர்ந்திருக்கிறார். கேது சனி பகவானை விட பல மடங்கு பலசாலியாக இருந்தாலும் கூட இந்த கேது பகவானுக்கு சனி கட்டுப்பட்டவரா என்று கேட்டால் விதிகளின்படி கேது பகவானுக்கு சனி பகவான் கட்டுப்பட்டவராக இருந்தாலும் கூட அந்த கேது பகவான் சனிச்சாரத்திலே ஏறி சனி சுயசாரம் பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் கேது பகவான் தனது பலனை சனி பகவானுக்கே கொடுப்பார். எனவே கேது பகவான் சனியாக மாறினார். எனவே அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவரை திருமணம் செய்து கொண்டால் பிரியாமல் வாழ்க்கை துணை உண்டாகும் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்ததாக ராகுனுடைய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ராகுனுடைய நட்சத்திரத்திலே ஒருவர் பிறந்தவராக இருந்தால் பாருங்க, ராகு இங்கே இருக்கார். ராகு தனது சுய நட்சத்திரத்திலே அமர்ந்திருக்கிறார். ராகு சாரத்திலே இருக்கிறார். ராகு பகவான் சுக்கிரனுடன் கூடி இருக்கிறார். சுக்கிரனுடைய வீட்டிலே ராகு இருக்கிறார். எனவே ராகு சாரத்தில் இருக்கிறார். சுக்கிரனும் ராகு சாரத்திலே இருக்கிறார். இப்பொழுது சுக்கிரனானவர் ராகு சாரத்திலே இருப்பதால் சுக்கிரன் தனது பலனை ராகுவுக்கு முழுமையாக கொடுத்து விட்டார். எனவே ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் நீங்கள் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே பிறந்தவரை பரணி பூரம் போராடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர் உங்களுக்கு மனைவியாக வருவாரேயானால் உங்களை விட்டு ஒரு கணமும் அவரால் பிரிந்திருக்க முடியாது. காரணம், சுக்கிரன் தனது பலனை ராகுவுக்கு முழுமையாக கொடுத்து விட்டார். அடிமை சாசனத்தை போல அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். எனவே சுக்கிரனானவர் ராகுவுக்கு கட்டுப்பட்டவராக இருக்கிறார். வாழ்க்கையில் நீங்கள் எதை சாதிக்கிறீர்களோ உங்கள் மனைவியின் மூலமாக அதை சாதித்துக் கொள்ளலாம் என்ற விதி இங்கு இருக்கிறது. இதுபோல கேதுனுடைய நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்தவராக இருந்தால் பாருங்க, கேதுவும் குருவும் இங்கே கூடியிருக்கிறார்கள். கேதுனுடைய நட்சத்திரத்திலே அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்திலே நீங்கள் பிறந்தவராக இருந்தால் அவர் குருனுடைய வீட்டிலே இருக்கிறார். ஆனால் குரு அப்படி சொல்லக்கூடிய அந்த குருவார் தனுசு ராசி அதிபதியான குரு பகவான் கேது நட்சத்திரமாகிய மூல நட்சத்திரத்திலே இருக்கிறார். கேது பகவானும் மூல நட்சத்திரத்திலே இருக்கிறார். இப்பொழுது நீங்கள் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் குரு பகவான் மூல நட்சத்திரத்திலே கேதுவுடன் கூடி கேது சாரம் ஏறி இருப்பதால் குரு பகவான் உங்களுக்கு மிகுந்த வசியமாகி விடுவார். எனவே நீங்கள் குருனுடைய நட்சத்திரத்திலே பிறந்தவரை புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவரை நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் உங்கள் மனைவி உங்களை விட்டு ஒரு நாளும் பிரிய மாட்டார். உங்களுக்கு அவர் அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுத்ததைப் போல உங்களுடைய எல்லாவற்றுக்குமான துணையாக இருப்பார். நீண்ட பயணத்திற்கு அது துணையாக இருக்கும். ஞானத்தையும் கொடுக்கும். முக்தி மார்க்கத்திற்கும் அழைத்து செல்லக்கூடிய மார்க்கத்தையும் இது காட்டுகிறது. எனவே உங்களுடைய ஜாதகத்திலே 2 கிரக சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி நாம் இப்பொழுது சுருக்கமாக பார்த்தோம். இதுபோல அப்பா ஜோதிட சூத்திரம் என்பது ஜோதிடத்தில் புதுமை, ஜோதிடத்தில் புரட்சி, ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி, ஜோதிட சீர்திருத்த கருத்துக்களை கொண்டது. நீங்களும் அப்பா ஜோதிடம் பயில 944 28 94 699 என்ற வாட்ஸ்அப் நம்பரிலே இந்த உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் தொடர்பில் வரலாம். உங்கள் ஜாதக பலன்களை தேர்ந்தெடுக்கலாம். உங்களுக்கான சிறந்த மனைவி யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவரை சேர்த்து கொண்டால் உங்களுக்கு வாழ்க்கை துணை சிறக்கும், யோகத்தை தரும் என்பதை
நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு இந்த மக்களுக்கு சேவை செய்ய விரும்பினால் நீங்களும் அப்பா ஜோதிட சூத்திரத்தை பயிலலாம். காலை 6 மணி முதல் ஒரு வகுப்பு 1 மணி நேரமும், மாலை 6 மணி முதல் 1 மணி நேரமும், இரவு 8 மணி முதல் 1 மணி நேரமும் உங்களுக்கு தொடர்ந்து வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. நீங்கள் இந்த உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக கற்று மக்களுக்கு சேவை செய்ய அன்போடு அழைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.